விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு அமைதியான எரிமலையைப் போன்றவர்கள். இவர்களது கண்கள் மிகவும் கூர்மையானவை. மற்றவர்களின் மனதில் உள்ள ரகசியங்களை எளிதில் கண்டறிந்து விடுவார்கள். ஆனால் தங்களைப் பற்றிய தகவல்களை அவ்வளவு எளிதாக யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்களின் ராசி சின்னமான தேளைப் போலவே இவர்களும் வெளித்தோற்றத்திற்கு மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் காணப்படுவார்கள். ஆனால் யாராவது இவர்களுக்கு துரோகம் செய்தாலோ அல்லது இவர்களின் எல்லையை தாண்டினாலோ அவர்கள் காட்டும் வேகம் மற்றும் பதிலடி மிகவும் தீவிரமாக இருக்கும். பொதுவாகவே இவர்கள் எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் ஆழம் வரை சென்று ஆராயும் குணம் கொண்டவர்கள். இதனால் இவர்களிடம் எதையும் மறைப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். விடாமுயற்சியும் அசாத்திய மன தைரியமும் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் என்பதால் தோல்வியைக் கண்டு இவர்கள் ஒருபோதும் துவண்டு விட மாட்டார்கள். ஒரு காரியத்தை இவர்கள் கையில் எடுத்தால் அதில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதனை போராடி முடிக்கும் வரை உறங்க மாட்டார்கள். பீனிக்ஸ் பறவை போல வாழ்வின் கடினமான சூழல்களில் விழுந்தாலும் மீண்டும் ஒரு புதிய உத்வேகத்துடன் எழும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. இவர்களது பிடிவாதம் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு கடினமாகத் தோன்றினாலும் அந்த திமிர் கலந்த பிடிவாதம்தான் இவர்களை தனித்துவமான வெற்றியாளராக மாற்றுகிறது. நண்பர்களுக்கு உயிரையும் கொடுக்கும் பண்பு கொண்ட இவர்கள் எதிரிகளை ஒருபோதும் மறப்பதும் இல்லை, மன்னிப்பதும் இல்லை. எதையும் நேருக்கு நேர் சந்திக்கும் துணிச்சல் இவர்களின் இரத்தத்திலேயே ஊறிய ஒன்று. உணர்ச்சிகரமான நேர்மையும் தீவிரமான விசுவாசமும். விருஷிக ராசிக்காரர்கள் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். இவர்களுக்கு துதி பாடுபவர்களையோ அல்லது முகஸ்துதி செய்பவர்களையோ பிடிக்காது. உண்மையான அன்பு மற்றும் நேர்மைக்கு மட்டுமே இவர்கள் கட்டுப்படுவார்கள். ஒருவரை நண்பராகவோ அல்லது துணையாகவோ ஏற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த உறவிற்கு மிகுந்த விசுவாசத்துடன் இருப்பார்கள். இவர்களது உள்ளுணர்வு இன்யூஷன் மிகவும் பலமானது. ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பே அதன் சாதக பாதகங்களை முன்கூட்டியே உணரும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. மற்றவர்களுக்கு உதவும்போது தாராள மனதுடன் செயல்படுவார்கள். அதே சமயம் தங்களின் சுய கௌரவத்திற்கு ஒரு சிறு பாதிப்பு வந்தாலும் அதனை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். தர்மத்தின் வழியில் நின்று போராடுவதும் மறைமுகமாகச் செயல்படும் சூழ்ச்சிகளை முறியடிப்பதும் இவர்களின் இயல்பான குணம். விருச்சிக ராசியின் மகுடாபிஷேகம் மே 5, 6, 7. உங்கள் தலையெழுத்தை மாற்றப்போகும் 72 மணி நேரம். வாழ்க வளமுடன். பிரபஞ்சத்தின் 8வது ராசியாக நவகிரகங்களின் தளபதியும் வீரத்திற்கும் வெற்றிக்கும் அதிபதியுமான செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்ற விடாமுயற்சிக்கும் ஆளுமைக்கும் இலக்கணமாக திகழும் விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு யுக மாற்றத்திற்கு இணையான திருப்புமுனையை பற்றி நாம் விரிவாக அலசப் போகிறோம். இது வெறும் ஜோதிட கணிப்பு அல்ல. உங்கள் ஆன்மாவிற்கும் இந்த அகண்ட பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கும் இடையே நிகழப்போகும் ஒரு இரகசிய உரையாடல். வரும் மே 5, 6, 7 ஆகிய 3 தேதிகள் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றப் போகின்றன. ஏன் இந்த தேதிகள் மட்டும் இவ்வளவு விசேஷமானவை? பொதுவாக நாம் தினசரி ராசி பலன்களை பார்க்கிறோம். ஆனால் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒரு விசித்திரமான கோணத்தில் அணிவகுத்து நிற்கும் தருணங்கள் மிக அரிதானவை. அந்த அணிவகுப்பு பூமியில் உள்ள மனிதர்களின், குறிப்பாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் தலையெழுத்தை மாற்றி அவர்களை ஒரு சிம்மாசனத்தில் அமர வைக்கும் வல்லமை கொண்டது. அந்த அபூர்வத் தருணம்தான் இந்த மே மாதத்தின் அந்த 72 மணி நேரம். விருச்சிக ராசி என்பது செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள நீர் தத்துவ ராசி. செவ்வாய் என்றால் எதற்கும் அஞ்சாத துணிச்சலை தருபவர். ஆனால் கடந்த சில காலமாக நீங்கள் சந்தித்து வரும் மன அழுத்தம், தொழில் முடக்கம், எவ்வளவுதான் திறமையோடும் உழைப்போடும் இருந்தாலும் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற விரக்தி, இவை அனைத்திற்கும் ஒரு மகா முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் நேரம் இது. மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்கிறேன், உயிரையும் கொடுத்து உழைக்கிறேன், ஆனால் எனக்கென்று ஒரு கஷ்டம் வரும்போது ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் தார்மீக கணக்கு இப்போது நேர் செய்யப்படப் போகிறது. உங்கள் கர்ம வினைகளின் பாரம் குறைந்து பிரபஞ்சத்தின் கருணை ஒளி உங்கள் மீது பாயப்போகிறது. இந்த 3 தேதிகளில் வானில் நிகழப்போகும் அந்த சூட்சும மாற்றங்கள் உங்களை ஒரு மிகப்பெரிய உணர்ச்சிகரமான மற்றும் பொருளாதார புரட்சிக்கு தயார் செய்யப் போகின்றன. மே மாதம் 5ஆம் தேதி இந்த மகா பயணத்தின் முதல் நாள். இது உங்கள் ஆத்ம சுத்திகரிப்புக்கான நாள். விருச்சிக ராசி ஆழமான நீர் தத்துவம் கொண்டது என்பதால் நீர் எப்படி அழுக்குகளை நீக்கி தூய்மையாக்குமோ அதுபோல உங்கள் மனதில் உள்ள கவலைகளையும் கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட வடுக்களையும் இந்த நாள் துடைத்தெறிந்துவிடும். ஜோதிட ரீதியாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஒரு உன்னதமான நிலையை பெறுவதால் நிலம் மற்றும் சொத்து ரீதியான விவகாரங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பல நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த அந்த இனம் புரியாத பயம் இன்று ஒரு முடிவுக்கு வரும். அதிகாலையில் நீங்கள் கண் விழிக்கும் போதே உங்கள் மன உறுதி அதிகரித்திருப்பதை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நீண்ட கால திட்டமும் தொடங்கும் பொற்காலம் இது. மே மாதம் 6ஆம் தேதி இந்த அதிசயத்தின் 2ஆம் பகுதி.
அன்று வானில் அரங்கேறப் போகும் அந்த விண்மீன் மழை ஆற்றல் உங்கள் ராசிக்குள் ஒரு புதிய உத்வேகத்தை பாய்ச்சப் போகிறது. இது ஒரு உள்ளுணர்வு விழிப்புணர்வு நாள். விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே எதையும் ஊடுருவிப் பார்க்கும் தீர்க்க தரிசனம் கொண்டவர்கள். ஆனால் இன்று உங்கள் அறிவைத் தாண்டி உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தைச் சொல்லும். இதைச் செய், நீ ஜெயிப்பாய் என்று உங்கள் ஆன்மா காட்டும் அந்த வழிதான் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றிச் சாவி. அன்று இரவு பிரபஞ்சத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுகின்றன. நீங்கள் நீண்ட நாட்களாகச் சுமந்து கொண்டிருக்கும் லட்சியங்கள், அது ஒரு சொந்தத் தொழிலாகவோ, அதிகாரமிக்க பதவியாகவோ, அல்லது உங்கள் குடும்ப கௌரவமோ எதுவாக இருந்தாலும், அதை இன்று ஒரு சங்கல்பமாக எடுங்கள். விண்மீன் துகள்களின் ஆற்றல் உங்கள் எண்ணங்களை நிஜமாக்கும் வல்லமை கொண்டது. மே மாதம் 7ஆம் தேதி, இந்த 72 மணி நேர மகா அதிசயத்தின் உச்சகட்டம். இது உங்கள் வாழ்வின் வறுமையையும் பொருளாதார முடக்கத்தையும் வேரோடு அறுக்கப் போகும் குபேர யோக நாள். முதல் 2 நாட்களில் உங்கள் மனமும் ஆன்மாவும் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு, அந்த தெய்வீக சக்தி இப்போது பொருளாகவும் லாபமாகவும் தடையற்ற பணவரவாகவும் மாறப்போகிறது. ஜோதிட ரீதியாக உங்கள் ராசியின் தனஸ்தானமும் லாபஸ்தானமும் பலம் பெறுவது மிகவும் அபூர்வம். நீண்ட நாட்களாக வராத நிலுவைத் தொகைகள் இன்று தடையின்றி வந்து சேரும். ரியல் எஸ்டேட், கட்டுமானம் அல்லது இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான லாபம் கிடைக்கும். உங்கள் கைகளில் பணம் புரளும்போது உங்கள் இயல்பான ராஜகம்பீரம் மீண்டும் துளிர்க்கும். விருச்சிக ராசி பெண்களைப் பொறுத்தவரை இந்த 72 மணி நேரம் ஒரு மங்கள மகா சக்தியாக அமையும். குடும்பத்திற்காக தன் ஆரோக்கியத்தையும் ஆசைகளையும் விட்டுக் கொடுத்தும் உரிய மரியாதை கிடைக்கவில்லையே என்று வருந்திய பெண்களுக்கு இன்று புகுந்த வீட்டிலும் சமூகத்திலும் ஒரு தனி அந்தஸ்து தேடி வரும். கணவன் மனைவி இடையே இருந்த நீண்ட கால பிணக்குகள் நீங்கி புரிதல் கூடும். உங்கள் சொல்லுக்கு குடும்பத்தினர் மதிப்பளிப்பார்கள். பிள்ளைகளின் வளர்ச்சியில் இருந்த தடைகள் நீங்கி அவர்கள் உங்களை பெருமைப்படுத்தும் விதமாகச் செயல்படுவார்கள். விருச்சிக ராசி பெண்களின் மனவலிமை இன்று ஒரு கோட்டை போல உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். இந்த வெற்றியின் பாதையில் சில மறைமுக எதிர்ப்புகளும் பொறாமை பார்வைகளும் வருவது இயல்பு. நீங்கள் மீண்டும் எழுச்சி பெறுவதை பார்த்து திகைப்பவர்கள் சூழ்ச்சிகள் செய்யலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள். இந்த மே 5, 6, 7 தேதிகளில் உங்களுக்கு கிடைத்துள்ள எதிரி சம்ஹார ஆற்றல் உங்கள் முன்னே இருக்கும் தடைகளை தவிடுபொடியாக்கும். விருச்சிக ராசியின் வேகத்திற்கும் விவேகத்திற்கும் முன்னால் எந்தச் சூழ்ச்சியும் பலிக்காது. உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போவார்கள். உங்கள் ஆத்ம பலமே உங்களுக்கு ஒரு கவசமாக மாறி தீய சக்திகளிடமிருந்து உங்களை பாதுகாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசி என்பது உடலின் மிக முக்கிய சக்தி கேந்திரமான அடிப்பகுதியை குறிக்கும். கடந்த சில காலமாக இருந்த உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தத்தால் ஏற்பட்ட உபாதைகள் இந்த 72 மணி நேரத்தில் படிப்படியாக மறையும். மே 6ஆம் தேதி நிகழும் அந்த விண்வெளி அதிசயம் உங்கள் உடலில் ஒரு புதிய புத்துணர்ச்சியை பாய்ச்சும். இரத்த ஓட்டம் சீராகி உங்கள் முகத்தில் ஒரு புதிய காந்த சக்தி உண்டாகும். இழந்த வேகம் மீண்டும் வந்துவிட்டது என்று நீங்களே உணரும் வகையில் உங்கள் உடல் ஒத்துழைக்கும். இந்த 72 மணி நேரத்தில் நீங்கள் பெற்ற இந்த ஆற்றலை அடுத்த 12 ஆண்டுகளுக்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ரகசியம். விருச்சிக ராசி அன்பர்களே, இனி நீங்கள் பொறுமையை கடைப்பிடித்த காலம் முடிந்துவிட்டது. வெற்றியை வேட்டையாடும் காலம் தொடங்கிவிட்டது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தேவையான அனைத்து வீரத்தையும் செல்வத்தையும் வழங்கத் தயாராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என்னால் முடியும், நான் பிரபஞ்சத்தின் ஆசி பெற்றவன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வையுங்கள். ஒரு போர் வீரன் களம் இறங்கினால் வெற்றியைத் தவிர எதையும் நினைக்க மாட்டான். அதுபோல உங்கள் லட்சிய பயணம் இன்று தொடங்கிவிட்டது. கவலைப்படாதீர்கள். உங்கள் விடாமுயற்சிக்கும் நேர்மைக்கும் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய வெகுமதியை வழங்க காத்திருக்கிறது. மே 5 மன அமைதியையும், மே 6 வழிகாட்டுதலையும், மே 7 மகா செல்வத்தையும் உங்களுக்கு தந்துவிட்டது. இனி நீங்கள் ஒரு வெற்றியாளராக சமூகத்தில் வலம் வருவீர்கள். உங்கள் ராஜகிரவம் நிலைநாட்டப்படும், உங்கள் வாழ்வு ஒளிமயமாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்து வந்த பாதையில் நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் சந்தித்த அவமானங்களுக்கும் பிரபஞ்சம் வழங்கப் போகும் மாபெரும் பரிகாரமே இந்த மே 5, 6, 7 ஆகிய தேதிகள். இதுவரை ஒரு இருண்ட குகைக்குள் பயணித்ததைப் போன்ற உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த குகையின் முடிவில் மகா ஒளி வீசத் தொடங்கிவிட்டது. செவ்வாயின் மைந்தர்களான உங்களுக்கு தோல்வி என்பது ஒருபோதும் நிரந்தரமல்ல என்பதை இந்த 72 மணி நேர மாற்றங்கள் உலகிற்கு உரக்கச் சொல்லும். இந்த 3 நாட்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்புகள் வெறும் தற்செயலானவை அல்ல. அவை உங்கள் விடாமுயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம். உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் பாதையில் தைரியமாக அடியெடுத்து வையுங்கள். எதிர்ப்புகளைக் கண்டு அஞ்சாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் பாதுகாப்பு கவசத்திற்குள் இருக்கிறீர்கள்.
உங்கள் பொருளாதார முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் சமூக அந்தஸ்து என அனைத்தும் ஒருங்கே உயரப்போகும். இந்த உன்னதமான தருணத்தை முழு மனதோடு கொண்டாடுங்கள். இனி உங்கள் வாழ்வில் முயற்சி என்ற சொல்லுக்கு வெற்றி என்ற ஒன்றே விடையாக இருக்கும். பழைய கவலைகளை கடந்த காலத்திலேயே விட்டுவிட்டு புதிய நம்பிக்கையுடன் இந்த ராஜபாட்டையில் பயணிக்கத் தொடங்குங்கள். உங்கள் ஆளுமையும் ஆற்றலும் இந்த உலகை வியக்க வைக்கும் காலம் இது. மகுடம் சூடத் தயாராகுங்கள். வெற்றிகள் உங்கள் வசமாகட்டும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் இதுபோன்ற பிரபஞ்ச ரகசியங்களையும் ராசிபலன் மாற்றங்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும், குறிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் இந்த தகவலை உடனே பகிரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களும் இந்த 72 மணி நேர பொற்காலத்தை பயன்படுத்திக் கொள்ளட்டும். உங்கள் வாழ்வில் நிகழும் மாற்றங்கள் குறித்தும் உங்கள் கருத்துக்கள் குறித்தும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். உங்கள் ஆதரவே எங்களை இன்னும் பல அரிய தகவல்களை திரட்ட ஊக்குவிக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.